இங்க ஒரு லேடி தன்னோட அபார்ட்மெண்ட்டை டாக்டர்ஸ் நினைச்சு 2 பேருக்கு வாடகை விடுறாங்க. ஆனா போக போக தாங்க தெரியுது அந்த வாடகைக்கு வந்தவங்க டாக்டர்ஸே இல்ல அப்படின்றது. அந்த வாடகைக்கு வந்த 2 லேடிஸுமே இந்த கல்ட் பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த பிளாக் மேஜிக் எல்லாம், அந்த மாதிரி ஒரு குரூப் போல இருக்குங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த வாடகை விட்ட லேடிக்கே தெரிய வருது. ஆனா அவங்க அந்த பிராக்டிஸ் ஏன் அந்த வீட்டுல பண்றாங்க, இதனால இந்த லேடிக்கும் இவங்களோட ஃபேமிலிக்கும் என்ன பாதிப்புன்றத ஹாரர் கலந்த த்ரில்லோட சொன்ன படம் தான் 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஹோம் ஃபார் ரெண்ட். சத்தியமா சொல்றேங்க, இந்த படம் பயங்கர ஹாரிஃபிக்கா இருக்கும். சோ பேய் படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு ஃபீஸ்டா அமையுங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே இந்த மாதிரி டிஃபரெண்டான மூவிஸை பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு என்னோட எஃபர்ட்டுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே படத்தோட ஹீரோயின் நீங்க காட்டுறாங்க. அவளோட அபார்ட்மெண்ட் லீஸ் விட்டுருக்கா போல இருக்கு. அந்த வீட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ன்றதுக்காக அவளும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நாள் வரா. அவ கூடவே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் டாம் அப்படின்றவனும் வரான். உள்ள வந்து பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட் அப்படியே அலங்கோலமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தவங்க அந்த அபார்ட்மெண்ட்டை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னையாது வீடு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது டாம் அதுக்கு நானே இதை பத்தி கேட்கலாம்னு நினைச்சுதான் டெனன்ஸை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா அவங்க என்னோட போன் கால்ஸுக்கு ஆன்சரே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த நிங்குமே ரொம்ப அப்செட் ஆயிடுறா. ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல வர ரெண்டை வச்சுதான் இந்த அபார்ட்மெண்ட் மேல வாங்கின லோனை அவ அடைச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல டாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்க இப்ப தங்கி இருக்கிற வீட்டை வாடகைக்கு விட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடுங்க. அங்க வர்றதுக்கு ஒரு பார்ட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க அந்த ஐடியாவுக்கு சம்மதிக்க மாட்டா. ஏன்னா அந்த வீடு அவரோட ஹஸ்பண்டுக்கு சொந்தமானது. அந்த ஆள் கண்டிப்பா அதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு சொல்றா. இப்ப நமக்கு நீங்கோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவளோட ஹஸ்பண்டோட பேரு குவின். அவங்க 2 பேருக்கு இங் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கும் அவங்க தங்கி இருக்கிற வீட்டை வாடகைக்கு விடலான்னு சொல்லும் போது குவின்னுக்கு அந்த ஐடியா சுத்தமா பிடிக்கலங்க. அவன் நீங்க கிட்ட பேசாம அந்த அபார்ட்மெண்ட்டை வித்துரு, எது கட்டிக்கிட்டு ஆற அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் நீங்க இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதுலயே ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. ஆனாலும் அதுக்கு அவளோட புருஷன் சம்மதிக்க மாட்டாங்க. இவ அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு, கவலைப்படாதீங்க, இந்த வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது, வாடகைக்கு வர போறவங்க டாக்டர்ஸ் தான், அதனால பத்திரமா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்காக வந்திருக்கும் போது அவளுக்கு ஒரு போன் கால் வருது. எடுத்து அட்டன் பண்ணா அவங்களோட வீடை வாடகைக்கு பாக்குறதுக்கு அந்த டெனன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. இவளும் குயின் கிட்ட நீங்களும் அந்த வீடு அவங்களுக்கு காமிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. ஆனாலும் இவ அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி பாருங்க, அப்பதானே உங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு வரும்போது அவளோட புருஷன் ஒரு லேடி கூட பேசிட்டு இருக்கிறத அவ பாக்குறா. அந்த லேடியோட பேரு ராட்ரிங்க. பேசினதுக்கு அப்புறம் அந்த லேடி ஒரு ரெட் கலர் புக்க குயின் கிட்ட குடுக்குறா. டாமோ அந்த 2 டெனன்ஸையும் நீங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. ராத்ரிக்கு நச் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் வந்திருக்கா. அவன் இவங்க 2 பேரையும் டாக்டர்ஸ் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வந்தவங்களும் இந்த வீட்டுக்கு நாங்க எப்போ குடி வர்றதுன்னு கேட்கும்போது நீங்க அதுக்கு ரிப்ளை பண்றதுக்குள்ள உடனே குயின் அடுத்த மாசம் வந்துருங்க அப்படின்னு சொல்றான். இப்போ 1 மாசம் கழிச்சு நீங்களோட ஃபேமிலி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது நீங்க பக்கத்து வீட்டுக்கார லேடி அண்ட் ஃபான் அப்படின்றவங்க கிட்ட நாங்க எங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், புதுசா வந்திருக்க இந்த டெனன்ஸ்னால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஃபேமிலியும் அவங்களோட அபார்ட்மெண்ட்ல வந்து செட்டில் ஆயிடுறாங்க. எதர்ச்சியா பார்த்தா அன்னைக்கு அவங்களோட பொண்ணு இங்கோட பிறந்த நாள். சோ அவங்களும் அந்த பொண்ணோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணோட அம்மா அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை திறந்து பார்த்த அந்த குழந்தையும் அது எனக்கு பிடிக்கல, எனக்கு கரி டால் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அவங்க அம்மா கிட்ட காட்டுறா. நீங்க அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டுட்டு இது ரொம்ப பழைய டால்மா, இப்பெல்லாம் இந்த டாலை மேனுஃபேக்சரே பண்றது இல்ல அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு ராத்திரி குயின் தூங்கறதுக்காக ஹால்ல இருக்கிற கவுச்சை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அங்க வந்து அவளோட புருஷனை உள்ள வந்து தூங்க சொல்றா. ஆனா அதுக்கு அந்த ஆளு வேணாம், அப்புறம் நான் உள்ள வந்து தூங்குறேன்னா கொரட்டை விடுவேன், உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அவனுக்கு நம்ம வீடை வாடகை விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கூட இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல அந்த ஆளோட நெஞ்சில ஒரு ட்ரையாங்கிள் டாட்டூவை பார்த்துட்டு நீங்கும் கேட்கும்போது அவன் அதுக்கு என்ன சொல்றான்னா, நான் என் பாஸ் கூட ஒரு பெட்ல தோத்துட்டேன், அதனால எல்லாரும் சேர்ந்து எனக்கு இந்த டாட்டூவை போட்டு விட்டானுங்க அப்படின்னு சொல்றான். சில நாட்கள் கழிச்சு நீங்கும் அவளோட வீட்டுக்கு வந்து அங்க இருந்த ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல போட்டோ ஆல்பம்ஸ் எடுக்கிறதுக்காக வரா. இவளை பார்த்த நச் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலங்க. இருந்தாலும் அவ நீங்க வீட்டுக்குள்ள விடுறா. அவங்க அந்த ஸ்டோரேஜ் ரூம் ஓபன் பண்ணும்போது சில பொருட்கள் கீழே வந்துடுது. நச்சு அந்த பொருளை எடுக்கும் போது அவளோட கழுத்துல குயின்னுக்கு போட்டிருந்தது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் டாட்டூ, அதே மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கு. இதை பார்த்த நீங்கும் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இப்போ நச் நீங்க கிட்ட அங்க இருந்து போகும்போது நீங்குக்கு அண்ட் ஃபார்ம் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னடா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த லேடி இந்த பொண்ணு கிட்ட நீ கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன வந்து பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இந்த மெசேஜை படிச்சா அவளும் அண்ட் ஃபார்மை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுல போய் அவங்க கிட்ட மீட் பண்ணி பேசும்போது அந்த லேடி நீங்க கிட்ட நீ சொல்ற
சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் டாக்டரா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. அவங்க எந்த நேரமும் வீட்டுல தான் இருக்காங்க, எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜன்னலுக்கு வெளியே காக்காவோட ரெக்கையெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க ஏதோ பிளாக் மேஜிக் பண்றாங்களோ அப்படின்னு தோணுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடி இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. தினமும் காலையில 4 மணிக்கு உன்னோட பொண்ணு ரூம்ல இருந்து ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் ராத்திரி என்னோட நாய் விடாம குலைச்சிட்டு இருந்தது. நானும் என்னவா இருக்கும்னு சொல்லி வெளியே போய் பார்க்கும்போது உன் வீட்டுக்கு மேல நிறைய காக்காங்க சுத்தி சுத்தி வட்டம் அடிச்சிட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையில என்னோட நாயை பார்க்கும்போது அதோட வயித்தை கிழிச்சு யாரோ கொடூரமா அதை கொன்னு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி அந்த லேடியும் நீங்க கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்த நீங்கும் இன்டர்நெட்ல ஒரு மெடிக்கல் டேட்டா பேஸ்ல அந்த டெனன்ஸோட பேரை அவங்க டாக்டர்ஸ் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்றா. ஆனா அவங்களோட பேரு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸ்லயுமே ரெஜிஸ்டர் ஆகல. அடுத்த நாள் நீங்க தன்னோட போலீஸ் ஃப்ரெண்ட் நட் அப்படின்ற ஒருத்தனுக்கு போன் பண்ணி அந்த டெனன்ஸோட பேரை சொல்லி அவங்க மேல ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்லி கேக்குறா. அவனும் நீங்க கிட்ட ஏன் அவங்க ஏதாவது இல்லீகலா பண்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி எனக்கு தெரியல, ஆனா அவங்க ஏதோ கல்ட் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல இப்போ காலையில 4 மணி ஆகுது. அந்த சமயத்துல நீங்கோட வீட்டுல இருந்த ஒரு ஸ்லைடிங் டோர் தானாவே ஓபன் ஆகுதுங்க. அவளும் அதை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த சமயத்துல அவளுக்கு அண்ட் ஃபார்ம் கிட்ட இருந்து இன்னொரு மெசேஜ் வருது. அதை படிச்சா அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஏதோ ரிச்சுவலை பண்றாங்கன்னு சொல்லி அந்த லேடி மெசேஜ் அமைச்சிருக்காங்க. ஈவன் அவங்க அந்த ராத்திரின்ற லேடி ஏதோ மந்திரம் சொல்றத வீடியோ வேற எடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ராத்திரின்ற லேடி திரும்பி பார்க்கும்போது அந்த வீடியோ கட் ஆயிடுது. இப்ப பதறி போன நீங்க சேஃபா இருக்கிறீங்கன்னு சொல்லி ரிப்ளை மெசேஜ் அனுப்பிச்சு பாக்குறா. ஆனா அந்த மெசேஜுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வரா மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவ ஹால்ல போய் தன்னோட ஹஸ்பண்ட செக் பண்ணும்போது அந்த கவுச் எம்டியா இருக்குங்க. அந்த ஆள் எங்கன்னு தெரியல. இதனால அவளும் அந்த ஆளுக்கு போன் பண்ணி பாக்குறா. அந்த ஆளோட போன் எங்கேயோ பக்கத்துல தாங்க ரிங் அடிக்குது. அவனும் பயந்துகிட்டே ஒரு ரூமோட டோரை திறக்கும் போது திடீர்னு குயின் வந்த உடனே நீங்கும் பயந்து போயிடுறா. அவன் ஏதோ ஒரு எலியை அடிச்சு நான் வெளியே போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. அந்த ஆளு கையில அந்த ராத்திரின்ற லேடி ஒரு ரெட் புக் கொடுத்தால அந்த புக்கை வச்சிட்டு இருக்கான். இத பத்தி அவ கேட்கும் போது அந்த ஆள் கேஷுவலா இந்த புக்கா இதை வச்சுதான் எலியை அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத அந்த புக்கை தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது குயின் அந்த புக்கை தூக்கி போடாம அவனோட பேக்ல வச்சு அதை லாக் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஆன் ஃபார்ம் மெசேஜ் பண்ணாதனால நீங்க அவங்களோட வீட்டு காலிங் பெல் அடிச்சு பாக்குறா. அந்த லேடி ஆன்சர் பண்ற மாதிரி தெரியல. அந்த சமயத்துல அந்த நச்சுன்ற லேடி வந்து நீங்க கிட்ட அந்த ஆண்டி தன்னோட சொந்தக்காரங்களை பாக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நீங்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி சொந்தக்காரங்களே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இல்ல என்கிட்ட அதுதான் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சம் சொல்றா. வீட்டுக்கு வந்த நீங்கும் தன்னோட மகளோட பொருள் எல்லாம் செதறி கிடக்கிறத பார்த்துட்டு கோவமா அந்த பொண்ணை திட்டலான்னு சொல்லி அவ உட்காந்துட்டு இருந்த சேரை திருப்பி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு பதிலா அந்த கரி டால் தாங்க அதுல இருக்கு. இது என்ன பொம்மைன்னு தெரியுதா? அந்த பொண்ணு பர்த்டேக்கு ஆசைப்பட்டால அதே பொம்மை தாங்க. ஆனா எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. அத நீங்க கையில வச்சு பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொம்மை பேசுதுங்க. இதனால பயந்து போய் அந்த பொம்மையை கீழே போட்டுறா. அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு இது அப்பா என்னோட பர்த்டேக்காக கிஃப்டா கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது தூக்கம் கலைஞ்சு அவ பெட்ல திரும்பி படுக்கிறா. அவளுக்கு எதிர அந்த கரி டால் பேய் மாதிரி படுத்துட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போயிடுறா. இதனால அவ அந்த பொம்மையை எடுத்து வெளியே போடும்போது அந்த வீட்டோட ஹால்ல குயினோட போன் அலாம் அடிக்குது. இந்த சத்தமும் இவளுக்கு கேக்குதுங்க. அவளும் டைம் பார்க்கும்போது கரெக்டா காலையில 3:45 ஆகுது. இதனால அவளும் அந்த ஹால்ல எட்டி பார்க்கும்போது அவளோட புருஷன் அந்த சகப்பு கலர் புக் எடுத்துக்கிட்டு எங்கேயும் கிளம்பி போறான். நீங்க அவளோட போன் எடுத்துக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி ஓடும்போது அவளோட சார்ஜர் பிளக் பாயிண்ட்ல இருந்து புடுங்கிக்கிட்டு கீழே விழுந்து ஒரு பெரிய சத்தத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த சத்தம் கேட்ட குயினும் மறுபடியும் தன்னோட கவுச்ல படுத்துக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அவளோட ரூம்ல ஒரு துணி ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை ஆடுறத நிறுத்தலான்னு போறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடியில அவளுக்கு ஒரு உருவம் தெரியுது. மறுபடியும் அவ திரும்பி பாக்குறா. அந்த உருவம் அங்க இல்லைங்க. அப்பதாங்க அவ மறுபடியும் அந்த கண்ணாடியில பார்க்கும்போது அந்த அமானுஷ்ய உருவம் அவளோட மகளை தொட்டுட்டு இருக்குங்க. பயந்து போன அவளும் அந்த ரூமோட லைட்டை ஆன் பண்ண உடனே அவ ஏற்கனவே பார்த்த உருவம் இப்ப அங்க இல்லைங்க. அடுத்த நாள் காலையில நீங்க அவளோட பொண்ணோட நெஞ்சில அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கீறப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறா. அப்போ அவளுக்கு இந்த வீட்டுல ஏதோ அமானுஷமான விஷயம் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி 3:45 வரையும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கா. கரெக்டா குயினோட போன்லயும் அலாரம் அடிக்குதுங்க. நீங்களும் மெதுவா அவளோட ரூம் கதவை திறந்து பார்க்கும்போது குயின் அந்த ரெட் புக் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறான். அவளும் அவனை விடாம லிப்ட்ல ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த ஆளு மொட்டை மாடிக்கு போயிருக்கான். இவளும் அங்க போறா. அவ அந்த மொட்டை மாடிக்கு போய் பார்க்கும்போது அந்த மாடியை சுத்தி நிறைய காக்காங்க வட்டம் அடிச்சு சுத்திட்டு இருக்கு. அதே சமயத்துல குயின் அந்த மாடியில உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஒரு ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் இந்த விஷயத்த போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணும்போது அந்த கேமராக்கு முன்னாடி ஒரு அமானுஷமான உருவம் வந்து அந்த வீடியோ பிளாக் பண்ணுது. நிஜத்துல அவ முன்னாடி பாக்குறா எதுவுமே இல்ல. ஆனா கேமரா வழி பார்க்கும்போது அந்த உருவம் நிக்குதுங்க. இப்ப பீதியில இருக்கிற நீங்க அந்த உருவத்தை தொடலான்னு நினைக்கும் போது
இந்த சமயத்துல அங்க பறந்துட்டு இருந்த காக்கா எல்லாம் வந்து நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவளும் பயந்து போய் மறுபடியும் அவளோட வீட்டுக்குள்ள வந்து அவ பெட்ரூம்ல வந்து பெட்ல படுத்து தூங்குற மாதிரி நடிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவளோட புருஷனும் அவளோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே பெட்ரூம் வந்து திறந்து பாக்குறான். ஆனா இவ எந்த ஒரு பதிலும் சொல்லாதனால தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டு அவனும் அந்த ரூம் வந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில குயின் பாத்ரூமுக்கு போற சமயத்துல இவ கடகடன்னு அவனோட பேக்ல இருந்து அந்த ரெட் புக்கை எடுக்கிறாங்க. அவன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே நீங்க அந்த புக்கை தன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சுக்கிட்டு தனக்கு பாத்ரூம் வராம நடிச்சுக்கிட்டே பாத்ரூம்குள்ள போறா. உள்ள போன அவன் அந்த ரெட் புக்கோட பேஜஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எல்லா பேஜஸுமே எம்டியா இருக்குங்க. இத பார்த்து அவ அதிர்ச்சி ஆயிடுறா. அந்த நேரத்துல குயின் அந்த பாத்ரூம் கதவை தட்டிக்கிட்டு என் பேக்ல இருந்து ஏதாவது எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவளும் பயந்து போய் அந்த புக்கை ஒழிக்கிறதுக்காக அங்க இருந்த ஒரு கேபினெட்டை திறக்கும் போது அதுக்குள்ள இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றதுக்கான ரொம்ப வினோதமான அமானுஷமான பொருட்கள்லாம் இருக்கிறத பார்த்து அவ ஷாக் ஆயிடுறாங்க. அன்னைக்கு மத்தியானம் நீங்க அவளோட பொண்ணோட ஸ்கூலுக்கு வந்து அவளை பிக்கப் பண்றதுக்காக வராங்க. அவ சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி அந்த லேடி ராட்ரி இவளோட பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு அவளோட மகளும் அந்த ரெட் புக்கை படிக்கிறதை இவ பாக்குறா. பதறி போன நீங்கும் தான் பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் நோக்கி ஓடி வந்து பாக்குறாங்க. ஆனா அங்க இருந்த ரெண்டு பேருமே மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த கரெக்டான சமயத்துல அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. நீங்க அந்த பொண்ணு கிட்ட ராத்திரி இங்க வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரும் வரலையே, நான் இப்பதான் கிளாஸ்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இந்த மூமெண்ட்ல நீங்க அந்த பொண்ணோட கழுத்து பின்னாடி பார்க்கும்போது அதே ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு மார்க்க பார்த்து அவ அதிர்ச்சி ஆயிடுறா. இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட கார்லயே இருக்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. அவ அந்த காரை திறக்கும் போது உள்ள குயின் இருக்கிறத பார்த்து அவ அதிர்ச்சி ஆயிடுறா. அவ குயின் கிட்ட நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், அந்த லேடி ராத்திரி நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணிடுவா போல இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும்போது குயின் அதுக்கு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காத, ராத்திரியும் ஒரு அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி பேசுறான்னு புரியாத நீங்கும் நீ என்ன சொன்னாலும் சரி நான் என் பொண்ணை கூட்டிட்டு போக தான் போறான்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, பொண்ணை இங்க விட்டுட்டு நீ மட்டும் போன்னு சொல்றாங்க. இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கைகலப்பு நடக்குது. அதுல குயின் அந்த பொண்ணை அடிச்சிடறான். ஆனா நல்ல வேலையா அந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி குயினை தடுத்து நிறுத்தினதுனால நீங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறா. இப்ப அந்த அம்மாவும் பொண்ணும் ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்செட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த பொண்ணு திடீர்னு அவங்க அம்மாவை பார்த்து நான் போய் அப்பாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன உடனே இதை கேட்ட நீங்கும் தான் பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி என்னன்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது அந்த குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நீங்கும் அவளோட போலீஸ்கார நண்பன் நட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசும்போது அவன் அந்த டெனன்ஸை பத்தின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்கான் போல. அதை நீங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த ரெண்டு பேரோட ஐடியும் போலியான ஐடி, அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரோட உண்மையான பேரும் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேர் மேலே எந்த ஒரு கிரிமினல் சார்ஜஸும் இல்ல. அப்புறம் எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் பேரை மாத்திக்கிட்டு ஃப்ராட் பண்ணி அந்த வீட்டுக்கு குடி வரணும், அதுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீங்கும் தன்னோட ஹோட்டல் ரூமுக்கு வரும்போது அந்த ரூமுக்குள்ள தான் பொண்ணை காணோன்றத பார்த்து பதறி போயிடுறாங்க. அவளும் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வெளியே இருந்த ஒரு ஸ்டாஃப் மெம்பர் கிட்ட கேட்கும்போது அவங்க அந்த பொண்ணு அவ அப்பா கூட தான் போயிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட நீங்கும் உடனடியா அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல யாரும் இல்ல. அந்த சமயத்துல அவ அந்த பெட்டுக்கு அடியில கொஞ்சம் ரத்தக்கரையை நோட் பண்ணிட்டு பெட்டை தூக்கி பார்க்கும்போது அந்த குரூப் ரத்தத்தாலேயே அந்த கல்ட் சிம்பிள் அந்த பெட்ல வரைஞ்சிருக்காங்க. இதை பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு நீங்கும் அவளோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மந்திரம் பண்ண பொருள் எல்லாமே அந்த வீட்டுல தாங்க இருக்கு. உடனே அவ டாமுக்கு போன் பண்ணி இந்த டெனன்ஸ் எங்க போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லும்போது அவங்க நேத்தே அந்த வீடை காலி பண்ணிட்டாங்களே, இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்ட் கூட தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. அவளும் டாமு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவனோட உதவிக்காக கேக்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக கார்ல போறாங்க. ஆனா அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அதே ட்ரையாங்கிள் டாட்டூ டாமோட கையிலயும் அவ பார்த்துட்டு இவனும் அந்த கல்ட் குரூப்ல ஒரு மெம்பர் தான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறா. இப்போ இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம எனக்கு வாந்தி வருது வண்டி நிறுத்துன்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி வாந்தி எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. டாமோ நீங்க வந்து செக் பண்ணும்போது அவனை தள்ளி விட்டுட்டு அந்த காருக்குள்ள போய் டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிக்கிறா. ஆனா அவளை விடுவானா? அவன் அந்த காரோட கண்ணாடியை உடைச்சு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளை அவகிட்ட தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா அந்த ஆளு அவளை அடிச்சு மயக்கமாக்கிட்டு அந்த கார்ல இருந்து ஒரு சூட் கேஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த ஹெவி சூட் கேஸ இழுத்துட்டு போறாங்க. அதுக்குள்ள நீங்க இருக்கிறா போல இருக்கு. எங்க போறான்னா ஒரு ஐசோலேட்டட் லேக் ஹவுஸுக்கு போறான். எதர்ச்சியா அந்த நேரத்துல அவனோட போன் அலாரம் அடிக்குது. எடுத்து பார்த்தா நேரம் காலையில 3:45 மணிங்க. இப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி குயின் தன்னோட பெரிய பொண்ணு ஜா அப்படின்ற பொண்ணு கூட அதே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணோட அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இப்ப அந்த பொண்ணும் அவரோட அப்பாவும் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கரி டால் இருக்கு பாத்தீங்களா,
தெரியுங்களா? அது அந்த பொண்ணுக்காக அவங்க அப்பா கொடுத்த கிஃப்ட்டுங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா ஒரு நாள் ஒரு துயரமான சம்பவம் நடக்குது. பின் அந்த பொண்ணு கிட்ட நான் ஷவரோட ஹீட்டரை ரெடி பண்ணிட்டேன், போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு குளிச்சுட்டு இருக்கும்போது துரதிருஷ்டவசமா அந்த வாட்டர் ஹீட்டர் வெடிச்சு அதுல ஷாக் அடிச்சு அந்த பொண்ணு சோகமா இறந்து போயிடுறா. இந்த சம்பவத்தினால ரொம்ப டிப்ரெஷன்ல போன குயின்னும் தான் பொண்ணோட இழப்பை ஈடுகட்டுறதுக்காக அவ வச்சிட்டு இருந்த அந்த பொம்மையை தான் பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அடிக்கடி அது கூட பேசுறது மட்டும் இல்லாம அதுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுறாங்க. அப்படிதான் ஒரு நாள் அவனோட வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா மாறுதுங்க. எப்போனா நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு சொல்லி அந்த வீட்டோட காலிங் பெல்ல அடிக்கும் போதுதான் அவன் வாழ்க்கை மாறுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பொண்ணு தாங்க இங். இருந்தாலும் குயின் அவன் மூத்த பொண்ணு ஜாவை மறக்க முடியாம கஷ்டப்பட்டு தான் இருக்கான். ஒரு நாள் திடீர்னு இங் ஒரு ரூமுக்குள்ள பாட்டு பாடிக்கிட்ட ஜா கூட பேசிட்டு இருக்க மாதிரி இவனுக்கு தெரியுதுங்க. அவனை அதிர்ச்சியாகி அந்த பொண்ணு கிட்ட வந்து கேட்கும் போது நான் என் பண்ணி கிட்ட தான்பா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. நாட்கள் செல்ல செல்ல இங் கிட்ட இவனுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது. அவன் பெரிய பொண்ணுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இந்த பொண்ணுக்கும் பிடிக்குது. அந்த பொண்ணு மாதிரியே இவனும் நடந்துக்கிறத அவன் நோட் பண்றான். அதுக்கப்புறம் தாங்க இந்த ராத்திரியும் அவளோட பொண்ணும் அந்த வீடை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அந்த லேடி அந்த பாத்ரூம் பக்கத்துல போகும்போது அவ இமிடியேட்டா அந்த பொண்ணு ஜா இறந்ததை சென்ஸ் பண்றா. அந்த லேடி குயின் கிட்ட உன் பொண்ணு சின்ன வயசுலயே இறந்திருக்கா, அவளோட ஆவி இன்னும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த சமயத்துல தாங்க அந்த லேடி அந்த ரெட் கலர் புக்கை குயின் கிட்ட கொடுத்துட்டு கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு நான் குடி வரேன், அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசுவோம் அப்படின்னு சொல்றா. நாட்கள் செல்ல செல்ல குயின்னும் அந்த கல்ட் ரிச்சுவல்ஸ்ல ரொம்ப ஈடுபட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்னன்னா இது மூலமா இறந்து போன தன்னோட பொண்ணு ஜா கிட்ட பேச முடியும்னு அவன் நம்புறாங்க. இருந்தாலும் அவங்க நிறைய எஃபர்ட் போட்டாலும் அந்த பொண்ணு இவங்க கூட பேசுற மாதிரி தெரியல. ராத்திரி குயின் கிட்ட உன் பொண்ணோட ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. ஆனா இதை கேட்ட குயின்னும் உடஞ்சு போய் அந்த லேடி கிட்ட தயவு செஞ்சு என் பொண்ணை ஒரே ஒரு முறை மட்டும் கூப்பிடுங்க, நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி அழறாங்க. இவனோட நிலைமையை பார்த்த அந்த லேடியும் உன் பொண்ணை மறுபடியும் கூட்டிட்டு வரலாம், ஆனா அதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். அவ வயசுலயே இருக்க இன்னொரு பொண்ணு நமக்கு தேவை, கவலைப்படாத, உன்னோட பொண்ணு இங்க இருக்கால, அவளோட உடம்புல ஜாவ வர வச்சு நீ பேசலாம், ஒரே உடம்புக்குள்ள ரெண்டு ஸ்பிரிட் இருக்கிறது சாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்றா. தான் பொண்ணு இங்குக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட குயின்னும் அந்த ப்ராசஸுக்கு ஒத்துக்கிட்டு அவனும் அந்த ரிச்சுவல்ஸ்ல ஈடுபட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் தாங்க அவன் அந்த கரிடால அவன் பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு ஜாவோட விஷயத்தை பத்தி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நானும் ஜாவோட ஆவியை நிறைய தடவை பார்த்திருக்கேன், ஆனா நம்ம இந்த அபார்ட்மெண்ட் வந்ததுல இருந்து என் கூட ஜா பேசுறதே இல்ல அப்படின்னு சொல்றா. என்னதான் இருந்தாலும் தான் அப்பாக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அதுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த பொண்ணும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த லேடி ராத்திரி குயின் கிட்ட இந்த ரிச்சுவல் வேலை செய்யணும்னா இங்கோட உடம்புல 3 இடத்துல அந்த ட்ரையாங்கிள் மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. நான் ஏற்கனவே அவ உடம்புல ஒரு மார்க் பண்ணிட்டேன், இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு போய் அவ உடம்புல இன்னொரு மார்க்கும் பண்ணிடுவேன், ஆனா 3வது மார்க்கை நீ தான் பண்ணணும், ஏன்னா நீ தான் இந்த ரிச்சுவலை செய்ய போற அப்படின்னு சொல்றாங்க. அப்பதாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்கூல் சீனை காட்டுறாங்க. அப்ப ராத்திரி இங்கோட உடம்புல அந்த மார்க்கை போடுறா. அடுத்த சீன்ல நீங்க அந்த பொண்ணை ஹோட்டல் கூட்டிட்டு போனால அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த பொண்ணே அவங்க அப்பாக்கு போன் பண்ணி அந்த அட்ரஸ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இந்த ஆளா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ராத்திரியை மீட் பண்றதுக்காக அந்த லேடியோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்பதாங்க அவங்க அம்மா அந்த பொண்ணை தேடுறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா இவங்க அந்த வீட்டுல இல்லாம ஆன் ஃபார்மோட வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அப்பாவும் பொண்ணும் மறுபடியும் ராத்திரியோட வீட்டுக்கு போய் அந்த கல்ட் ரிச்சுவலை ஆரம்பிக்கிறாங்க. குயின் அவன் கையை அறுத்து அந்த ரத்தத்துல அந்த பொண்ணோட நெத்தியில அந்த ட்ரையாங்கிள் மார்க்க போடுறான். இப்போ ஜாவோட ஆத்மாவை அவ உடம்புக்குள்ள ஏத்துறதுக்கான ரிச்சுவலை தான் இப்ப பண்ண போறாங்க. அதை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணோட நிழல் குயினுக்கு தெரியுது. குயின்னும் அது ஜானு தான் நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த கதவு திறக்கும் போது பார்த்தா ஆன் ஃபான் தான் உள்ள வராங்க. அவனும் அந்த லேடியை பார்த்து ரிலீவ் ஆகிறான். ஆனா திடீர்னு அந்த லேடி ஒரு கத்தி எடுத்து குயினை குத்திடுறாங்க. அப்பா அவங்களோட கண்ணு முழுசா வெள்ளையா மாறிடுதுங்க. அவனும் அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா அந்த லேடி அவனை பிடிச்சு மறுபடியும் அவனை கத்தியால குத்துறாங்க. பதறி போன அந்த ஆளோட பொண்ணும் அவங்க அப்பா கிட்ட ஓடி வரும்போது அந்த நச்சுன்ற லேடி அந்த பொண்ணை பிடிச்சிடுறா. இப்பதாங்க ஒரு புது பிளானே தெரியுது. அந்த லேடி ராத்திரி ஒரு உட்டன் பொம்மையை கையில தூக்கிட்டு வரா. அந்த பொம்மையில இருக்கிற ஆத்மா தன்னோட 2வது பொண்ணு பிரேன்னு சொல்லி அவ 7 வயசா இருக்கும் போது இறந்து போயிட்டான்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. இப்பதாங்க ஒரு ஷாக்கிங்கான உண்மை தெரியுது. அந்த லேடிக்கு குயினுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுல எண்ணம் கிடையாதுங்க. இத்தனை வருஷமா அவ இறந்து போன பொண்ணோட ஆத்மாக்கு ஒரு சூட்டபிளான பொண்ணோட பாடியை தேடி தாங்க அவ குயினை பிடிச்சிருக்கா. இதுக்காக அவங்க அந்த பொண்ணை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த அபார்ட்மெண்ட்டை டாமோட உதவியோட அலங்கோலமா ஆக்கியிருக்காங்க. அப்பதானே இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க அதை பண்ண மாதிரி தெரியும்.
அந்த லேடி அந்த வீட்டுல வந்த முதல் ராத்திரி அந்த ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஜாவோட ஆத்மா அந்த வீட்டுல இருக்கிறத அவன் நோட் பண்ணிடுறா. இந்த பொண்ணோட ஆவி இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளும் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச அந்த கரிடால வச்சு ஜாவோட ஆத்மாவை அந்த பொம்மைக்குள்ள ட்ராப் பண்ணிடுறா. இங்க தன்னோட அக்கா ஜாவை பார்க்க முடியாததுக்கு இதாங்க காரணம். ஒரு ராத்திரியும் அவங்க அந்த உட்டன் பொம்மையில இருந்த ஆவிய உயிர் போட வச்சிருக்கிறதுக்கு தான் அந்த ரிச்சுவல்ஸ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. மறுபடியும் நமக்கு பிரசன்ட காட்டும் போது டாம் அந்த சூட் கேஸ அந்த லேக் ஹவுஸுக்கு இழுத்துட்டு போறான். அப்ப அவன் போன்ல அந்த அலாரம் அடிக்குது. அப்ப அந்த சூட் கேஸ்க்குள்ள நிங்கோட போனும் அலாரம் அடிக்கிறத அவன் நோட்டீஸ் பண்றான். இதனால அவன் அந்த பொண்ணோட போன் எடுத்து தண்ணீரை தூக்கி போட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த சூட் கேஸ்க்குள்ள நீங்க இல்லங்க, அவ தப்பிச்சிட்டு இருக்கா. அவனும் அந்த காருக்குள்ள நீங்க போய் தேடும் போது நீங்க அந்த காருக்கு அடியில தாங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவ கையில ஒரு பெரிய கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு அவனை அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த வீட்டை நம்ம காட்டும் போது அந்த லேடி ராட்ரி தன்னோட மகளை உயிர்ப்பிக்கிறதுக்காக அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் குயின்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு எப்படியாவது தான் மகளை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கான். டாமும் கையில துப்பாக்கி வச்சுட்டு நீங்க தேடிட்டு இருக்கும்போது சடனா நீங்க அந்த கத்திரிக்கோலை எடுத்துட்டு வந்து டாம அட்டாக் பண்ணி கொன்னுடுறாங்க. வீட்டுக்குள்ள குயின்னுக்கும் அந்த லேடி நச்சுக்கும் ஒரு சண்டை ஆரம்பிக்குது. ஆனா அந்த சமயத்துல அந்த லேடி குயின்னை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறா. அவனும் வலி தாங்க முடியாம கீழே விழும்போது நச்சோட மொபைலுக்கு டாம் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க. அவன் அதுல அந்த ரிச்சுவல் எங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு அட்ரஸ் கொடுங்க, நான் வரணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த நச்சுக்கு தெரியாது அந்த மெசேஜ் அனுப்புனது நீங்க தான் அப்படின்றது. இப்ப அந்த வீட்டுக்கு வந்த நீங்கும் கையில ஒரு சுத்தி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக மைக்ரோவேவ்க்குள்ள ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் கேனை போட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்றா. இந்த சத்தம் கேட்ட நச்சும் அந்த கிச்சன்ல நெருப்பு எரியதை பார்த்துட்டு அதை அணைக்கிறதுக்காக கீழே வராங்க. அந்த சமயத்துல நீங்க அந்த வீட்டோட மாடிக்கு ஏறி ஓடுறா. இப்போ அவ அந்த பெட்ரூம்ல வந்து பார்க்கும்போது அவளோட மக அன்கான்சியஸா கீழே படுத்துட்டு இருக்காங்க. அந்த லேடி ராத்திரியும் ஒரு ரிச்சுவல்ல பண்ணிட்டு இருக்கா. நீங்க அந்த சுத்தியால ராத்திரிய அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாததோ ஒரு ஃபோர்ஸ் அவளை தடுக்குது. அப்பதான் அந்த கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது நிறைய ஆவிங்க நீங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. அதுங்களுக்கு இந்த ரிச்சுவல்ஸை யாரும் தடுக்க கூடாது. இப்போ நீங்க அந்த பொண்ணு பக்கத்துல இருந்த உடன் டாலை பார்த்துட்டு அதை விடாம சுத்தியில அடிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த பொம்மையில இருந்து ஒரு கோராமையான உருவம் வந்து நீங்க கழுத்தை பிடிச்சு அட்டாக் பண்ணுது. ஆனாலும் நீங்க அந்த சுத்திய வச்சு அந்த பொம்மையோட நெத்தியில அடிச்ச உடனே அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் பாதி ஆனதுனால உடனே அந்த ஆவியம் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ நீங்கும் தன்னோட மகளை தூக்கிட்டு அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்காக நினைக்கும் போது அந்த லேடி ராட்ரியும் நச்சும் இவளை ஸ்டாப் பண்றதுக்காக வந்துடுறாங்க. நீங்க ராட்ரி கிட்ட தயவு செஞ்சு என் குழந்தைய விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடி அதுக்கு அது உன் பொண்ணு இங்க கிடையாது, அவ ஆல்ரெடி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றா. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ரூமோட ரூஃப் கொலாப்ஸ் ஆகி அவங்க எல்லாரும் மேலயும் விழுந்துடுதுங்க. இப்ப எல்லாரும் மயக்கத்துல இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு இங்க ஒரு ஷார்ப்பான பொருள் எடுக்கிறத ராட்ரியும் பாக்குறாங்க. அந்த பொண்ணு அந்த ஆப்ஜெக்ட நாச்சோட மண்டைக்குள்ளே இறக்கிடுறாங்க. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க. ஒரு சீன்ல குயின் உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த அவரோட பொண்ணோட அந்த பொம்மையில ஜாவோட ஆத்மா இருக்கிறத அவர் பார்த்துட்டு அந்த பொம்மையோட நெத்தியில அந்த ட்ரையாங்கிள் சிம்பிளை மார்க் பண்ணிட்டு உன் தங்கச்சியை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணு இங்க காட்டும் போது அதே ஷார்ப் ஆப்ஜெக்ட எடுத்துட்டு வந்து இந்த லேடி ராத்திரியோட மண்டையிலேயே இறக்கி அந்த லேடியும் கொன்னுடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸும் அந்த வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இங்க இறந்து போனா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப சீனை கட் பண்ணி சில நாள் கழிச்சு காட்டும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்த இங்க அவளோட அம்மா வந்து பாக்குறா. அந்த சமயத்துல அந்த பொண்ணு அவளோட அம்மாவையே ஆன்டின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணு திடீர்னு அழ ஆரம்பிக்கிறா. நான் இங்க இல்ல, நான் ஜா, இங்குக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நீங்கும் அதிர்ச்சி தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஜா நீங்க கிட்ட உங்க பொண்ணு காணாம போனதுக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்காத, நீயும் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. படத்தோட முடிவுல அந்த அம்மாவும் பொண்ணும் ஸ்கூலுக்கு ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தங்களோட வாழ்க்கைய ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இதே போல டிஃபரெண்டான படங்கள்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களை கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.